நான் யார்? எனது பூர்வீகம் எது? என்னுடைய வரலாறு என்ன? போன்ற கேள்விகள் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இயல்பாகவே கணன்று கொண்டிருக்கின்றன. தனது வரலாற்றை தெரிந்து வைத்திருக்கும் ஒரு சமூகத்தையே காலம் மேன்மையான சமூகமாக உயர்நிலையில் வைத்துள்ளது. மாறாக தனது வரலாறு தெரியாமல், தான் யார் என்பதும் புரியாமல் மயக்க நிலையில் உள்ளவர்களை காலமே அடிமை நிலைக்கு தள்ளிவிடுகிறது. உலக வரலாறு சுட்டிக்காட்டும் இச்செய்தியின் ஊடே நம் தமிழ்ச் சமூகத்தை ஆய்வு செய்யும் போது, தன் வரலாற்று காலம் தொட்டு உயர்நிலையில் தனி பெருமையுடன் வாழ்ந்து வந்துள்ள நம் தமிழினம் என்று தன் வரலாறு மறந்ததோ அன்று முதல் தன் கொற்றம் இழந்து, முடி இழந்து, மீண்டெழ முடியா அடிமை நிலையில் உழன்று கொண்டிருக்கிறது. இச்சூழலில் நம் தமிழினத்தை அடிமை நிலையிலிருந்து மீட்க இயலுமா? வரலாற்றில் நம் தமிழினம் தன் அடிமை தடைகளை தகர்த்தெறிந்து மீண்டதுண்டா? உலகாண்ட நம் தமிழினத்தை வரலாற்றில் தலைமை தாங்கியவர்கள் யார்? வரலாற்றில் ஒரு வளர்ந்த நாகரிகம் அடைந்த ஒரு சமூகம் பல்வேறு அரசியல், பொருளாதார, பண்பாட்டு படையெடுப்புகளை நடத்தும். அதுபோன்றே பல்வேறு படையெடுப்புகளையும் எதிர்கொள்ளும். வரலாறு என்பதே வென்றவனுக்கும் தோற்றவனுக்கும் இடையே நடைபெறும் நிகழ்வுகளின் தொகுப்பு என்பதே நிதர்சனம்.
கிரேக்க லத்தீன் மொழிக்கும் தமிழ் மொழிக்கும் இருக்கும் தொடர்பு, யூதர்களுக்கும் தமிழர்களுக்கும் இருக்கும் தொடர்புகள், ஜப்பான் கொரிய மொழிகளுக்கும் தமிழுக்கும் இருக்கும் தொடர்புகள் போன்றவை நம் தமிழர்களின் உலகளாவிய ஆளுமையை நமக்கு பறைசாற்றுகின்றன. இப்படி பல பெருமைகளை கொண்ட நம் தமிழினம் வீழ்ந்த காலம் எது? தமிழ் மல்லர்களை வீழ்த்தியவர்கள் யார்? கிபி 2ஆம் நூற்றாண்டு கடைச்சங்க காலத்தின் இறுதிப் பகுதி. தமிழர்க்கு அந்நியரான களப்பிரர் எனும் அநாகரிக வந்தேரி வடுகர்கள் தமிழர்கள் மீது படையெடுத்து மருதநில முடியுடை வேந்தர்களான சேர, சோழ, பாண்டிய மல்லர்களை தோற்கடித்து தமிழர் நாட்டை முதலில் ஆக்கிரமித்துக் கொண்டார்கள். அன்றிலிருந்து சுமார் 300 ஆண்டுகள் தமிழகத்தில் பேயாட்சி நடத்திய இக்களப்பிரர் காலத்தில்தான் தமிழகத்தில் பல்வேறு அரசியல் குழப்பங்களும் மொழியியல் பண்பாட்டு குழப்பங்களும் நடந்தேறின. அந்நிய மதங்களான சமணமும் புத்தமும் தமிழகத்தில் வேர்விட்டு ஒற்றுமையுடன் வாழ்ந்த தமிழர்கள் இடையே பல்வேறு ஏற்றத்தாழ்வுகளையும் முரண்பாடுகளையும் உருவாக்கியுள்ளன. இப்படி தமிழகத்தில் பேயாட்டம் ஆடிய களப்பிரர்களை சுமார் 300 ஆண்டுகள் இடைவெளியில் தமிழ் வேந்தர்களில் மூத்தோன் பாண்டிய மல்லர் குடியில் பிறந்த கடுங்கோன் பாண்டிய மல்லன் தோற்கடித்து தமிழர் நாட்டில் மீண்டும் தமிழர் ஆட்சியை நிலைநிறுத்துகிறார். இந்நிகழ்வு நமக்கு காட்டும் வரலாற்று பாடம் யாதெனில், தமிழர்கள் எத்துணை ஆண்டுகள் வீழ்ந்து கிடந்தாலும், எத்துணை நூற்றாண்டுகள் ஆனாலும் மீண்டும் வீறு கொண்டு எழுவர் என்பதே ஆகும். வரலாற்றில் முடியுடை வேந்தர்களாகவும் சேர, சோழ, பாண்டியர்களாகவும் தெய்வங்களாகவும் வேளீர்களாகவும் வேளாளர்களாகவும் இன்ன பிறவென்று பெருமையுடன் பேசப்படும் மல்லர்கள் இன்று யார்? வரலாற்று அறிஞர் திருவாளர் ஸ்ரீனிவாச ஐயங்கார் தமது தமிழ் ஸ்டடீஸ் என்ற நூலின் 76ஆம் பக்கத்தில் காஞ்சி மாநகரில் பார்ப்பனர் குடியிருந்தனர். அவரது குடியிருப்புக்கு ஒரு பக்கம் வலைஞர் தெருவும் இன்னொரு பக்கம் வணிகர் தெருவும் இருந்தன. இவற்றை சூழ்ந்து மல்லர் அல்லது பள்ளர், கல்வினைஞர் சேரிகளும் இருந்தன. மல்லர் தெருக்களை ஒட்டி திருவெக்கா ஆலயமும் மன்னன் இளந்திரையனின் அரண்மனையும் இருந்தன என குறிப்பிட்டுள்ளார். பெரும்பானாற்று படையில் காஞ்சி மாநகரை பற்றி பாடப்பட்டுள்ள இச்செய்தியில் வரலாற்றறிஞர் ஸ்ரீனிவாச ஐயங்கார் மல்லர்களை இன்றைக்கும் தமிழ்நாட்டில் வேளாண் தொழிலை விடாது பாதுகாக்கும் நம் பள்ளர்கள் என்றே சுட்டுகிறார். மருத நிலத்துல தான் பயிர்களை உற்பத்தி செய்து உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு நிலம்தான் மருத நிலம். இந்த மருத நிலத்தை ஆட்சி செய்தவர்கள், இந்த மருத நிலத்திலே வாழ்ந்த மக்கள், உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்த மக்கள் தான் மல்லர்கள். இதே போன்றே தமிழ் ஆங்கில அகராதி எழுதிய டாக்டர் வின்ஸ்லே தனது அகராதியின் பக்கம் 745 இன்று தென்னகத்தில் நிலப்பிரபுக்களை அண்டி தொழில் புரிந்து வரும் பள்ளர்,